அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பல்ஸ் படத்தை வாழ்த்த வந்திருக்கிற எதிரிலே வந்திருக்கிற நல்லவர்களே, திரையுலகின் தூணாக விளங்குகிற மேடையில் வந்திருக்கிற திரையுலக வல்லவர்களே, என் அருமை தம்பி கூல் சுரேஷ் அவர்கள் கலகலப்பாக இந்த மேடை அதுக்குன்னே 10 பேர் வர வச்சிருக்கோம். கைத்தற்கு நல்லா இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நம்முடைய டைரக்டர் நவீன் கூட கணேஷ் விநாயக பெருமாள் கூட வச்சிருக்காரு. ஆக விநாயக பெருமான் அருளால் நான் வின் நீ வின். தம்பி மகேந்திரன் அவனை சின்ன பிள்ளையா நடிக்கிற காலத்துல இருந்து தெரியும். அவன் ஆஃப் ட்ரவுசர் போட்டாது இல்லாத ஆஃப் ட்ரவுசர் போடாம தெரியும். ரொம்ப நல்ல, ரொம்ப அழகா, ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நிரந்தரமா ஹீரோவை காலம் கடந்து சின்ன வயசு தான் நிரந்தரமா ஹீரோவை கூல் சுரேஷ் கூட அவனை பற்றி பாராட்டி பேசினான். நான் ஏறக்குறைய 15-20 வருஷமா அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். சாங்ஸ் அபிஷேக் நல்லா பண்ணியிருக்கேன் தம்பி. 3 பாட்டை நல்லா இருந்தது. எதிர்காலம் இருக்கு, நல்ல எதிர்காலம் இருக்கு. தயாரிப்பாளர்களே உறுதுணையா இருக்கு. மற்ற யாருக்காகவும் படம் பண்ணாதீங்க, தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுங்க, டைரக்டருக்கு படம் பண்ணுங்க. நம்ம டைரக்டர், மியூசிக், ஹீரோ, எடிட்டர் மற்ற எல்லாருமே மிகச்சிறப்பா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியாக்கள். ஆனா அருமை தம்பி சொன்னார் சகோதரர் ஜெய்சங்கர், நம்ம மீடியா சகோதரர்கள் மனசாட்சி உள்ளவங்க. சின்ன படங்களுக்கு நிரந்தரமா உதவி பண்ணுவாங்க. இருக்கிறத எழுதுறப்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் குறை இருந்தா அதை குறைச்சிட்டு நிறைய கொஞ்சம் நல்லா எழுதணும், அவ்வளவுதான். இல்லாததை எழுத வேண்டியதில்லை. சிலர்லாம் குறை எழுதுறதே வேலையை வச்சுட்டு இருக்காங்க, அது தவறு. ஆக இதில் உள்ள நிறைகளை நல்லா எழுதுங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்க தான். இன்னைக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, சின்ன படங்கள் இப்ப நல்லா போகுது. இப்ப எது பெரிய படம், எது சின்ன படம்? பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்லர், சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்லர், செயற்கரிய செய்வார் பெரியோர், செய்களாதார் சிறியோர். பெரிய படம் நல்லா பண்ணியிருந்தா பெரிய படமாகும், நல்லா பண்ணா சின்ன படமாகும். இந்த பல்ஸ் படம் நல்லா பண்ணியிருக்காரு, இது பெரிய படமாகும், மக்கள் வரவேற்பாங்க. இந்த குட் நைட், தாதா, இன்னும் நிறைய படம். இந்த போன வருஷத்துல ஒரு 15 படம் சின்ன படங்கள் பெரிய வெற்றி பெற்றது. ஆனா பல பெரிய படங்கள் தோல்வி அடைந்தது லாஸ்ட் இயர். அதனால படம் சின்ன படமா பெரிய படமான்னு நாம முடிவு பண்றதில்ல, மக்கள் முடிவு பண்றாங்க. அதனால இந்த படத்தை மக்கள் பெரிய படமா ஆக்குவாங்க. இதுக்கு உறுதுணையா டைரக்டர் நவீன் கணேஷ்க்கு துணை இருந்த அத்தனை டெக்னீஷியன்ஸ், நடிகர்களையும் நான் மனம் நிறைந்து பாராட்டுகிறேன். இன்றைக்கு சினிமா உலகம் நாடி துடிப்பு அடங்கிக்கிட்டு இருக்கு. பல்ஸ்னா நாடி. இந்த நாடி என்ன, நிறைய பேர் படம் எடுத்துட்டு காணாம போயிட்டாங்க. இப்ப 300 படங்கள் வெயிட்டிங்ல இருக்கு, ரிலீஸ் பண்ண முடியல. படம் எப்படியே கடன்களை வாங்கி எடுத்துடுறாங்க. ரிலீஸ் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கு. பைனான்ஸ் கொடுக்க இல்ல, படம் வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். விநியோக சங்க தலைவராக இருக்கேன். 500 பேர் மெம்பர் இருக்காங்க சென்னையில், செங்கல்பட்டு. பட் படம் வாங்குறதா 5 பேர் தான் வாங்குறாங்க. எல்லாம் முன்ன நல்லா பண்ணுவாங்க, பெரிய படங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ படம் பண்ண முடியல, ஏன்னா கோடிக்கு போயிடுச்சு. நான் தம்பி டைரக்டரை கேட்டேன், நவீன எத்தனை நாள் ஷூட் பண்ணுங்க? 25 days. வெரி குட் தம்பி. அது ப்ரொடியூசர் செய்த மிகப்பெரிய, அழகராஜாவுக்கு செய்த மிகப்பெரிய. ராமநாராயணன் ஒரு டைரக்டர் இருந்தார், இன்னும் துரைன்னு ஒருத்தர். 18 நாள் டைலாக் போர்ஷன்,
18, 20 இல்லை 22 நாள் கூட டயலாக் போர்ஷன் முடிக்கலாம். சாங் 3 நாள் இல்லை 4 நாள். ஃபைட் 1 நாள் இல்லை 2 நாள் தான் எடுப்பார். மொத்தமே 28 நாள். ஆனா 100 நாள் 60 படம் ஓடிச்சு. 60 படம் 100 நாள் 30 நாளுக்குள்ள ஷூட்டிங் முடிச்சார். ஒரு பெரிய பற்ற மாதிரி இருக்கும். இங்க கதை எழுதுவாங்க, அங்க ஒரு ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். அது முடிவுக்குள்ள இந்த கடை ரெடியாக படம் பண்ணுவார். ஏன்னா சிக்கனமா எடுக்கிறதுல, சிறப்பா எடுக்கிறதுல வெற்றி கண்டவர் அவர். அவரும் நிறைய டைரக்டர் இருக்கார். இப்ப இளைஞர்கள், இப்ப மேடையில பார்த்தா எல்லாரும் இளைஞர்கள். எதிர்கால சினிமா உங்க கையில் தான் இருக்கு. அதை நாடி நல்லா ஓடுறதா, சரியா ஓடுறதா, குறையதான்றது உங்க கையில் இருக்கு. ஆக சினிமாவை காப்பாற்றுங்கள். அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஹீரோக்கள் வாழ்ந்தாங்கன்னு நான் கவலைப்பட மாட்டேன். அவங்க எப்படியே வாழ்வாங்க. ஆனா தயாரிப்பாளர்கள் வாழணும், இயக்குநர்கள் வாழணும், டெக்னீஷியன்ஸ் வாழணும், தொழிலாளர்கள் வாழணும். அவர்களை வாழ வைக்க வேண்டியது தயாரிப்பாளர், இயக்குனர் தான். ஆகவே நவீன், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பல்ஸ் படம் பெரிய வெற்றி பெறும். மாஸ்டர் மகேந்திரன் பெரிய ஹீரோவாகும். ப்ரொடியூசருக்கு பணம் வரும். எங்க ப்ரொடியூசர் பழக்கம் என்னன்னா, ஒரு படம் எடுத்துட்டா அந்த பணம் திருப்பி வந்தா அதோட வேலைக்கு போக மாட்டார். அடுத்த படம் தான் பண்ணுவார். எங்க ப்ரொடியூசர் கையில போட்ட பணம் இல்லை, பாதி பணம் வந்தா கூட அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அது எங்க ப்ரொடியூசர் தான் சினிமாவை காப்பாற்றுறவங்க. நீங்க சினிமா வாழலைன்னா தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கு துணை நிற்கிற டைரக்டர்கள். சினிமாவை தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றது டைரக்டர். ஹீரோ இல்லை தம்பி, ஹீரோ நீங்க தான் உருவாக்குறீங்க. ஹீரோவை டைரக்டர் தான் உருவாக்குகிறார்கள். ஆகவே அந்த டைரக்டர்கள் தயாரிப்பாளர்கள் நன்றி உணர்வோடு, நம்பிக்கையோடு படத்தை முடிச்சு நல்ல படம் கொடுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும். ஜெய்சங்கர் சொன்னார். அப்புறம் நான் இன்னும் சகோதரர் சார் கூட சொன்னாங்க. இப்போ நான் தொடர்ந்து அதானே பேசிட்டு இருக்கேன். சின்ன படங்கள் தான் சினிமாவை வாழ வைக்கிறது. பெரிய படங்கள் வருஷத்துக்கு 20-30 தான் வருது. அது கூட இப்போ ஒரு ஹீரோ அரசியல் போயிட்டார். சின்ன படங்கள் 150 படம் வருது. இப்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனா 150, அப்ப 150 படத்துல எவ்வளவு தொழிலாளி வேலை பண்ணிருப்பாங்க, அந்த குடும்பங்கள் வாழும். அதனால அந்த சின்ன படங்கள் வெற்றி பெற வேண்டும். நல்லவர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள். இதை நாடு போற்றக்கூடிய படமாக்குவது உங்கள் கையில் இருக்கிறது. மீடியா சகோதரர்களே, மனம் நிறைந்து நிறைவாக எழுதுங்கள். உங்களையும் வாழ்த்தி, தயாரிப்பாளரை வாழ்த்தி, இயக்குனரை, நடித்த நடிகர்கள் அத்தனை பேரை வாழ்த்தி, இந்த படம் ஒரு வெற்றி படம், வாழ்க பல்ஸ் என கூறி முடிக்கிறேன். நன்றி.